இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். எங்க வந்திருக்கோம்? என்ன என்ன மனுஷரு துர்கா, பரவாயில்ல வாங்க. என்ன மனுஷரு துர்கா, துர்கா என்ன மனுஷரு துர்கா, துர்கா என்ன மன்னிச்சிரு துர்கா, என்ன மன்னிச்சிரு துர்கா, மன்னிச்சு துர்கா, என்ன மன்னிச்சிரு துர்கா, நீ மன்னிச்சிரு துர்கா, மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு துர்கா, என்ன மன்னிச்சிரு. நான் தப்பு பண்ணிட்டேன். நான் தான் உங்க மனைவி மாறின்னு நான் உங்ககிட்ட ஒரு நாள் சொல்லுவேன். அப்ப இது நாள் வரைக்கும் நான் சொல்ல முடியாம பட்ட தவிப்ப சொல்லுவேன். என்னோட நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. நான் ஒரு பாவி, நான் தான் தப்பு பண்ணேன். இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற தண்டனை. காலம் போறா நீதான் மாறிங்கிற உண்மைய உன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நொந்து நொந்து நீ சாகணும். எனக்கு எவ்வளவு வேணாலும் சோதனையை கொடுமா, ஆனா என் ஹஸ்பண்ட் சார் நிம்மதியா வாழ விடு. மாறி, யம தர்மராஜா நீங்களா? ஆம், நான் தான் மாறிங்கிற உண்மையை சொல்ல முடியாம நான் வேதனைப்பட்டுட்டு இருக்கேன்னா, இப்போ ஹஸ்பண்ட் சாரும் துர்காவும் மாறியும் ஒன்னும் தெரியாம துர்காவை நினைச்சு வேதனைப்பட ஆரம்பிச்சிட்டாரு. நீ அம்மனிடம் முறையிட்டது எங்களுக்கு கேட்டது. ஆமாம் மாறி, வேதனை வேண்டாம், கவலையை விடு. என் பிரச்சனைக்கு கூடிய சீக்கிரம் மாற்று வழி கண்டுபிடிச்சு சொல்றேன்னு சொன்னீங்கல்ல, சீக்கிரமா அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. உன் வேதனைக்கு விடிவு காலம் பிறந்து விட்டது மாறி. உன் பிரச்சனையை சரி செய்ய மாற்று வழியோடுதான் இப்பொழுது உன்னை காண வந்துள்ளோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நான் தான் மாறிங்கிற உண்மைய ஹஸ்பண்ட் சார் கிட்ட சொல்றதுக்கு நான் இப்ப என்ன பண்ணணும்? எப்படி சொன்னா இந்த உடலுக்கு ஆபத்து ஏற்படாது? அத மட்டும் சொல்லுங்க, சீக்கிரமா சொல்லுங்க. பிரபு, மாற்று வழியை மாரிக்கு எடுத்து கூறுங்கள். உத்தரவு தேவி. மாறி, உன் பிரச்சனைக்கான தீர்வு உன் வீட்டிற்குள் தான் இருக்கிறது. என்ன சொல்றீங்க? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். சொல்கிறேன். பல வருடங்களுக்கு முன்னால் உன் அத்தை தேவி தெய்வ சக்தி உள்ள ஒரு அபூர்வ வைரத்தை குடும்பத்தை காப்பாற்றவும் குடும்பத்தில் உள்ளவர்களின் நலனுக்காகவும் பத்திரப்படுத்தி வைத்திருந்தாள். அந்த வைரம்தான் இந்த குடும்பத்தையும் குடும்பத்தில் உள்ளவர்களையும் காப்பாற்றிக் கொண்டிருந்தது. உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? அந்த வைரத்தை கேட்டுதானே தாரா உன்னை கத்தியால் குத்தினாள். அந்த வைரத்தை காப்பாற்றதானே நீ உன் உயிரையே கொடுத்தாய்? அந்த வைரம்தான் உன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வே. மாறி, அது சாதாரண வைரம் கிடையாது. தெய்வ சக்தி வாய்ந்த அபூர்வ வைரம். அந்த வைரத்தை கொண்டு வந்து அம்மன் முன்னாடி வைத்து 3 பௌர்ணமிக்கு பூஜை செய்ய வேண்டும். தொடர்ந்து அப்படி 3 பௌர்ணமிகளுக்கு பூஜை செய்தால் அம்மனுடைய சக்தி அந்த வைரத்துக்குள் வந்து சேரும். ஏற்கனவே
தெய்வ சக்தி நிறைந்த அந்த அபூர்வ வைரத்தோடு அம்மனுடைய அந்த அபூர்வ சக்தியும் சேர்ந்தால் அது அபார சக்தியாக மாறும். அபார சக்தியுடைய அந்த மாய வைரத்தை உன் கையில் வைத்துக்கொண்டு உன் கணவனிடம் போய், நான் தான் உங்கள் மனைவி மாறி என்று நடந்த மொத்த விஷயத்தை சொன்னாலும் உன் உடம்பிற்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது. தேவிமா, என்ன துர்காமா, என்ன தேடுறீங்க? ஒன்னும் இல்லடா. நீ ஒரு டாலர் வச்சிருந்த செயின் போட்டிருந்தல்ல, அந்த செயின் எங்க? தெரியலம்மா. சரி துர்காமா, நான் வெளில போய் விளையாடுறேன். எங்க இருக்கும்? ஹாசினி கிட்ட போய் கேட்போம். ஏய் துர்கா, கோயில்ல இருந்து வந்துட்டியா? ஆமா ஹாசினி, நான் வந்துட்டேன். ஹாசினி, நம்ம தேவிமா கழுத்துல டாலர் வச்சு ஒரு செயின் போட்டிருந்தால, இப்ப போட்டிருக்கிற அந்த செயின்ல டாலர் இல்லையே. டாலர் வச்சு அந்த செயின் எங்க? அவ கழுத்துல தானே இருக்கணும். எங்க போச்சு? துர்கா, எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாதே. நீ வேணா பெருமா கிட்ட கேட்டு பாக்குறியா? சரி, கேக்குறேன். அம்மா. வா துர்கா. அம்மா, தேவிமா ஒரு டாலர் வச்சு செயின் போட்டிருந்தால, இப்போ டாலர் வச்சு அந்த செயினை காணோம். நீங்க பாத்தீங்களா? கழுத்துல இல்லையா? நல்லா தேடி பாத்தியா? இல்லம்மா. வீட்டை விட்டு எங்கேயும் போயிருக்காது, மேலதான் இருக்கும், போய் நல்லா தேடி பாரு. சரி. நான் போட்டு விட்டு அந்த செயின் எங்க போயிருக்கோம்? ஒருவேளை அந்த செயின் தாரா கையில போயிருக்குமா? ஒருவேளை தாரா தான் எடுத்திருப்பாளோ? நிச்சயமா அவ எடுத்திருக்க வாய்ப்பே இல்ல. எடுத்திருந்தா அதை பத்தி பேசிருப்பான். அப்படின்னா அந்த செயின் எங்க போயிருக்கோம்? சரி, பூஜை ரூம்ல போய் பார்க்கலாம். எங்கேயுமே இல்லையே. எங்க போயிருக்கோம்? எங்கேயும் இல்லையே. அந்த செயின் எங்க போச்சு? பழைய நகையெல்லாம் இருக்கு, அந்த செயினை மட்டும் காணுமே. கோயிலுக்கு போய் யமதர்மராஜாவையே கேட்டுருவோம்.